ரோஸ் மில்க் எப்படி செய்ய வாங்க பார்க்கலாம். பண்ணுங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வீட்டிலையே ரோஸ் மில்க் நல்ல டேஸ்ட்டாக கடையிலலாம் நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டிலையே இது மாதிரி ரோஸ் மில்க் போட்டு குடிக்கிறதுனால உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு பாதாம் நைட்டே நீங்கள் இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு போட்டுட்டோன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி நம்ம ரோஸ் மில்க் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சர்பத் போட்டு கொடுக்கலாம். எல்லாமே நம்ம இந்த பாதாம் பிசின் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா ஜூஸும் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். அதனால் நிறைய நீங்கள் நம்ம ஊற வச்சுக்கிட்டோன்னா டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாதாம் பிசின். இப்போது நம்ம பாலை காய வச்சுக்கலாம். நல்லா பால் பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் கேஸை நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அதில் ஆடை கட்டி வரும். அந்த ஆடையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நான் இது மாதிரி டெய்லி பால் காய்ச்சறப்ப எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அந்த ஆடை அந்த ரோஸ் மில்க்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் ரோஸ் மில்க் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி வர பாலாடையை வேஸ்ட் ஆக்காதீங்க. அதை இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்குறப்ப அந்த ரோஸ் மில்க்குக்கே ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே நம்ம எந்த கடையிலையும் நான் போட்டு அது மாதிரி சாப்பிட்டதில்ல. எங்கள் ஊரில் தான் அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. பால் நல்லா காய்ச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் பாலை மாற்றிக்கலாம். அரை லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு ரோஸ் மில்க், அதாவது சட்னி கரண்டியால் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். அதான் அளவு. அரை லிட்டர் பால். நல்லா அந்த எசன்ஸ் ரோஸ் மில்க் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே போய் அது ஒட்டிக்கும். அந்த எசன்ஸ் கீழே ஒட்டிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச பாதாம் பிசின் அதையும் சேர்த்துக்கோங்க. பாதாம் பிசினில் சில டைம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ அதை நல்லா மசிச்சிருங்க. இல்லாட்டி நம்ம குடிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதுக்கு தேவையான அரை லிட்டர் பாலுக்கு இந்த கப்பால் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரோஸ் எசன்ஸ்லேயே ஒரு ஸ்வீட் இருக்கும். இந்த அளவுக்கு போதும். சுகர் இந்த அளவுக்கு போதும். ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. கரெக்டான அளவாக இருக்கும். குடிக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். அவ்வளோதான். எசன்ஸ், பாதாம் பிசின், சுகர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது செரி, ஃப்ரூட் செரி. அதை நான் கடையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதை நம்ம எடுத்து வச்ச ஆடையை நம்ம எப்போ நம்ம சாப்பிட்றோமோ ரோஸ் மில்க் சாப்பிட்றோமோ அந்த டைமில் மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இது மாதிரி பாலாடை சேர்த்து செரி பழமும் இதோடு சேர்த்து ஃப்ரூட் செரின்னு விற்கும். அந்த செரியை நீங்கள் இதோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாதாம் பிசின், பாலாடை, பால் ஏடுன்னு சொல்லுவாங்க, பால் ஏடு, இதோட செரி பழம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம கடையில் எப்படி குடிப்போமோ அதே மாதிரியே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.